நம்பர் இருக்கு. உன் பேர் சொன்னேன் நான். உன் பேர் சொன்னேன் நான். உன் பேர் சொன்னேன்னா இல்லை, உன் பேர் நான் சொன்னேன் நான். சரி சரி. குலுக்கல் பெட்டி குலுக்க போகிறோம். ஸோ அதனால் யாராவது பேர் எழுதாமல் இருந்தீங்க, பேர் எழுதி போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் கிட்ட கொண்டு வந்து போட்டுருங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யாருக்கு என்னென்ன பரிசு போக போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக நமது ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தமிழக அரசினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இளந்தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலிப்போடு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பதவியேற்ற சில நாட்களிலேயே பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் 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 எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சில கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் எல்லார் சார்பாகவும் நம்மளுடைய பொதுவான நலனுக்காக இங்கே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் 3 தான். அதெல்லாம் நீங்கள் ஏகமனதாக ஆதரிக்கணும். வணிகர் நல வாரியம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இது அரசனுடைய நிர்வாகத்தில் இயங்குகிற ஒரு அமைப்பு. அது முழுமையா முடக்கப்பட்டு இருக்கு. அதுல செயல்பாடுன்னா அது 0வா இருக்கு. எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரிடத்தில் எடுத்து சொல்லி அந்த வணிகர் நல வாரியத்தை இயக்குவதற்கும் ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து 0.5% அதற்கு ஒதுக்கி, அது 100ல் ஒரு பங்கு இல்லை, 500ல் ஒரு பங்கு, 0.5% அந்த வருவாயிலேருந்து ஒதுக்கி நம்மளை போல இருக்கிற வியாபாரிகளுக்கு பயனடைகிற விதத்தில் அந்த வணிகர் நல வாரியத்தை மாற்றி அமைக்கணும்னு சட்டமன்றத்தில் இவங்க வேண்டுகோள் வைக்கணும்னு இவங்க எல்லார் சார்பாக கேட்டுக்கிறோம். அதே போல உள்ளாட்சித்துறை நிர்வாகம். உள்ளாட்சித்துறை நிர்வாகம்னா என்ன? மாநகராட்சி, பேரூராட்சி, இது போல இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகங்களில் லைசன்ஸ் ஃபீஸு கடுமையாக இருக்கு. இப்போ அதை அடிக்கடி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற உலகமயமாக்கல் கொள்கையின் மூலமாக ஆன்லைன் வியாபாரத்தினால நம்மளுடைய வியாபாரம்லாம் குறைஞ்சி போச்சு. ஒரு சின்ன செருப்பு வாங்கணும்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி குறைஞ்சிருக்கிற நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி லைசன்ஸ் கட்டணுங்கிற விஷயத்தெல்லாம் மேலும் மேலும் வசத்தாமல் இருக்கிறதுக்கும், இப்போ வசதி இருக்கிறத குறைக்கிறதுக்கும், இந்த மாநகராட்சி கடைகளுக்கான கடை வாடகைகளில் நிறைய இழுபறி இருக்குது. அது அவங்களுக்கே நல்லா தெரியும். இதெல்லாம் ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி செய்வார்னு நம்புகிறோம். அவங்களுக்கு ஒரு பலத்த கரவொலியோடு போட இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு நம்ம இப்போ இங்கே கேட்டுக்கிறோம். அதே போல் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் டிமார்ட் போன்ற கடைகளை, சங்கிலி தொடர் கடைகளை திறக்கிறதுனால நம்மளுடைய சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் பூட்ட வேண்டியிருக்கு. முதல்வர் அவர்கள், விஜய் அவர்கள், திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதெல்லாம் அவங்க கவனிச்சிருப்பாங்க. இந்த சங்கிலி தொடர் கடைகளை இனிமே திறக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது, இருக்கிறதையும் மூடணும். இதனுடைய முதலாளிகள்லாம் எங்க இருக்காங்க? வெளிநாட்டில் இருக்காங்க. இதோட லாபம்லாம் யாருக்கு போகுது? வெளிநாட்டு முதலாளிகளுக்கு போகுது. நம்மளுடைய உள்ளூரில் இருக்கிற கடை வச்சிருக்கிறவங்கெல்லாம் நலிஞ்சி போகிறோம், வியாபாரம் இல்லாமல் போகுது. எனவே இந்த வெளிநாட்டு நிறுவனங்களான டிமார்ட், ரிலையன்ஸ் போன்ற, ரிலையன்ஸ் கூட இந்திய நிறுவனம் தான், ஆனால் அது இப்படி ஏகமோக கார்பரேட் நிறுவனங்களாக இருக்குது. இந்த கார்பரேட் நிறுவனங்களை சில்லறை வணிகத்தில் அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளுடைய கடைகள்லாம்
தொடர்ந்து இருக்க இருக்கும், இல்லைன்னா இழுத்து பூட்ட வேண்டியிருக்கும். இது 3 தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. இந்த சமையல் கேஸ் சிலிண்டரு நம்ம அதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கோம். சமையல் கேஸ் சிலிண்டரில் இன்னைக்கு 4500 ரூபா 5000 ரூபாய்க்கு கடைகளில் அந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டரை வாங்கி நம்ம எல்லாருமே இப்போ அசல் கூட தேராமல் நஷ்டத்தில் கடையை இயக்கிட்டு இருக்கோம். இதையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலை இருக்குன்னு கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் மற்ற அண்டை மாநிலம் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. எங்கள் மாநிலத்திலாம் இவ்வளோ நெருக்கடி கிடையாது, அது மத்திய அரசு வேணும்னே இந்த சப்ளையை தடுக்கிறாங்களா அல்லது கள்ளச்சந்தையில் விற்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, இதெல்லாம் பரிசீலனை பண்ணி நமக்கு ஒரு நியாயமான விலையில் தொடர்ந்து கிடைக்கிறோம். அந்த தொடர்ந்து கிடைக்கிற விஷயத்தில் அந்த அதிக விலை கொடுக்குறவங்களுக்கு தான் சிலிண்டரை கொடுக்கறது அப்படிங்கிற நடைமுறை இல்லாமல் எப்படி ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ அது மூல இந்த வணிக சிலிண்டரையும் எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இதுதான் இந்த கூட்டத்தினுடைய தீர்மானம். இதை நிறைவேற்றி தரணும் எல்லா சார்பில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம்.